ஹலோ, இன்ஸ்பெக்டர் மகாதேவன் இருக்காரா? இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுங்க. நீங்க யாரு? அவருக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். இருந்தாலும் எதுக்கு இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாருன்னு தெரியலையே. ஹலோ, மகாதேவன் ஹியர். வணக்கம் சார். வணக்கம். என் பேரு சிவசங்கரமூர்த்தி. என்னது? இவர் பேரு சிவசங்கர் மூர்த்தியா? அதுக்கு என்ன சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் உங்க ஏரியாவில் ஒரு கொலை விழப்போகுது. ஆ? கொலையா? ஆமா சார். ஏய், யாரா நீ? சார் சார், நான் எவ்வளவு மரியாதையா சார் சார்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். ஆனா நீங்க என்ன ஏண்டான்னு கூப்பிடுறீங்க? டேய், கொலை பண்ண போறேன்னு போலீஸ்காரனையே கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா? சார், நான் கொலை பண்ண பிறகு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரிஞ்சுக்குங்க நான் யாருன்னு. அப்படியா? ஆமா. வைடா போன. என்னது? ஆமாண்டா. உனக்கு அவ்வளோ தில் இருந்தா பரங்கிமலை ஸ்டேஷனுக்கு வந்து என்ன முதல்ல மீட் பண்ணு. உங்களுக்கு நான் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? நான் ஏற்கனவே ராகினிங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன் சார். வாட்? என்னடா சொல்ற? ஆமா சார், நான் என் பொண்டாட்டிய கொன்னுட்டேன் சார். பேரு ராகினி. வேணும்னா செக் பண்ணிக்கங்க சார். முடிஞ்சா கேஸ திருப்பி ரீஓபன் பண்ணுங்க. வச்சிடுறேன். என்ன இந்த ஆளு இவ சிவசங்கர் மூர்த்தின்னு சொல்றான்? ராகினியை இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்றான். என்ன நடக்குது? அப்படியே கொலை பண்ணியிருந்தா கூட கொலை பண்ணவன் ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தான் கொலை பண்ணான்னு சொன்னா? ஒண்ணுமே புரியலையே. ராகினி, என்னங்க? ஃபோன் அடிக்குது, கேட்கலையா? கேக்குது. அப்புறம் என்ன, வந்து எடுக்க வேண்டியதானே? வரேன். ஹலோ. வணக்கங்க. வணக்கம். ஜோசியர் சிவசங்கர் மூர்த்தி இருக்காங்களா? இருக்காரு. நீங்க யாரு? நான் ஒரு ரிப்போர்ட்டர். அவர் ஒரு வாட்டி நேரடியா சந்திக்கணும். அத பத்தி பேச முடியுமா? அப்படியா? 9 மணிக்கு மேலதான் ஃப்ரீயா இருப்பாரு. அப்படிங்களா? உங்க வீடு பகவதி நகர் எக்ஸ்டென்ஷன் 2ல கடைசி வீடு தானே? ஆமா. நான் பக்கத்துல தான் இருக்கேன். நேரடியா வந்துடலாமா? நேரடியாவா? அதையும் நீங்க போன்ல அவர்கிட்ட பேசும்போதுதான் கேட்டுக்கணும். ஓஹோ, அப்படியா? ரொம்ப நன்றிங்க. மணி எப்படியோ 8 ஆச்சு. நான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல மேடம். நன்றி. ஒரு நிமிஷம் மேடம். என்ன சொல்லுங்க. நீங்க மிஸ்ஸஸ் சிவசங்கர் மூர்த்தியா? ஆமா. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க.
என்ன? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஓ, இப்போ மணி என்ன தெரியுமா? இப்போ மணி எவ்வளோ? 7:59. நான் தினமும் எத்தனை மணிக்கு பேப்பர் படிச்சு முடிப்பேன்? 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு டைனிங் டேபிளுக்கு வருவேன்? 8:02க்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். என்னைக்காவது ஒரு நாள் நான் லேட்டாக வந்து நீ பார்த்துருக்கியா? இல்ல. அப்புறம் என்ன, புதுசாக இன்னைக்கு என்கிட்ட வந்து தகவல் தெரியப்படுத்துகிற டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு? இல்ல, ஃபோன்ல 8 மணின்னு சொன்னாங்க. சொல்கிறவங்க சொன்னா உன் புத்தி எங்கே போச்சு? என்ன பேசாமல் இருக்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன தோணுதோ அதை பேசு. முன்கூட்டியே யோசிச்சு பேசுறதெல்லாம் திட்டம்னு சொல்லுவாங்க. என்ன தோணுது உனக்கு? ஒன்னும் தோணல. One, 2, 3, 4, 5, 6, 2, 6, 7, சுக்ரன். Confirm. எஸ். வணக்கம் மேடம். வணக்கம். யாரும்மா நீ? என் பேர் கோகிலா, தாம்பரத்தில் இருக்கேன். ம். நீங்க தானே ரிப்போர்ட்டர் மணிமேகலை? ஆமா. சமீப காலமா பத்திரிக்கையில ஏழை மக்களுக்கு ஆதரவா நீங்க எழுதுற எழுத்துக்கு நான் ஃபேன் மேடம். தேங்க்யூ. உள்ள வாம்மா. ம். ஹலோ. என்னாச்சுடா? வெளியில வந்தாளா? இன்னும் வரல சார். வரலையா? இல்லை, யாரோ ஒரு பொண்ணு வந்தா, உள்ளே போனதும் மறுபடியும் கதவு சாத்துக்குச்சு. ஓகே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. இன்னைக்கு அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும். சரியா? சரிங்க சார். ம். ஹலோ. ஹாய் மணி. ஹாய். ஏன் பிடிக்காத மாதிரியே பேசுற? சரி, அதை விடு. என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். வெளியே எங்கேயோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். பின்ன ஏன் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன ப்ரோக்ராம்னு கேக்குற? இல்ல, எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க மணி. அதையே எத்தனை வாட்டி சொல்லுவ? அவங்கள தான் நான் ஈவினிங் பாக்குறேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கே அப்பா கிளம்பி போற மாதிரி தெரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட்டை உனக்காகலாம் மாத்த முடியாது. அந்த அளவுக்கு நீ யாரை மீட் பண்ண போற? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாய். ஓகே, பாய். இந்தம்மா. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. ஆமா, என்ன படிக்கிறேன்னு சொன்ன? பிஎஸ்சி ஃபைனல் இயர் மேடம். குட். இந்த வயசுலயே பத்திரிக்கையில படிக்கிறியா? யூடியூப்ல ஒரு வாட்டி உங்க ஸ்பீச் பார்த்தேன். அப்பல இருந்தே உங்க புக்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். நல்ல பழக்கம். இத நீ என் ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி ஃபோன்லயே சொல்லிருக்கலாம்ல.
என்கிட்ட உங்க ஃபோன் நம்பர் இருக்கு மேடம். அப்புறம் எதுக்கு காசு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கா? நான் வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் மேடம். அப்படியா? ஆமா. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் மேடம். என்னது இது? இது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், கொஞ்சம் பாருங்களேன். யாரோட மெடிக்கல் ரிப்போர்ட்? எங்க அப்பாவோடது. அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை என்கிட்ட ஏன் கொடுக்குற? காரணம் இருக்கு, கொஞ்சம் கொச்சுக்காம பாருங்களேன். ம். ஹலோ. என்னாச்சுடா, வெளியில கிளம்பிட்டாளா இல்லையா? இல்லை, இன்னும் அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவ வெளியில போகலையா? இல்லை. அவ போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே. ஓகே. ஃபுல் பாடி செக்அப் ரிப்போர்ட் மேம். என்ன சொல்லுது? நல்லா இருக்கு. ஹீஸ் ஹெல்த்லி. இது எதுக்கு இப்ப காட்டின? இந்த ரிப்போர்ட்டையும் கொஞ்சம் பாருங்களேன். இது என்ன? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மேடம். போஸ்ட்மார்ட்டம்? யாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? எங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். உங்க அப்பா இறந்துட்டாரா? ஆமா மேம். எப்படி? ரிப்போர்ட் படி நல்ல ஆரோக்கியமா தானே இருந்திருக்காரு. அதுக்கு தான் இத பார்க்க சொன்னேன். கொடுங்க. என்னது? லிவர் ஃபெயிலியர்ல இறந்துட்டாரா? ஆமா மேடம். அது எப்படி? 10 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்த லிவர் டக்குன்னு எப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு? அத தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இந்த ரிப்போர்ட்ட யாரும் பார்க்கலையா? இது எங்க அப்பா பிரைவேட்டா செக் பண்ண லேப் ரிப்போர்ட் மேடம். இந்த ரிப்போர்ட் இருக்கிற விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்? எங்க அப்பா சாவுல ஏதோ தப்பு இருக்குன்னு புரிஞ்ச எனக்கு அது என்னன்னு தெரியல. அதனால பெருசு பண்ணல. போலீஸ்ல போய் சொல்ல வேண்டியதானே? அதுக்காக தான் வரதப்பன் அங்கிளை பார்க்க போனேன். அவர் யாரு? அப்பாவோட ஃப்ரெண்டு, கூட வேலை செய்யறவரு. அவரு அப்பா டெத் அன்னைக்கு கூட வரல. அவரை தேடி வீட்டுக்கு போனப்ப அவரு லாரி அடிச்சு செத்துட்டதா சொன்னாங்க. அதுவும் எங்க அப்பா செத்த அன்னைக்குதான் அவரு இறந்திருக்காரு. இதுக்கும் நீ என்ன சந்திக்க வந்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு மேடம். என்ன சம்பந்தம் சொல்லு. எங்க அப்பா ஒர்க் பண்ண இடத்துல அவருக்கு ஏதோ சதி வேலை நடந்திருக்கு மேம். என்ன சொல்ற? ஆமா மேடம். நீங்க ஏழைங்களுக்காக போராடுறவங்க. நீங்க முயற்சி பண்ணா அவருக்கு எதிராக நடந்த அநியாயத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை மேடம். உங்க அப்பா எங்க வேலை செஞ்சாரு? DZ ஹாஸ்பிட்டல்ல. எப்ப இறந்தாரு? அந்த ஹாஸ்பிட்டல்ல மத்திய அமைச்சர் ஒருத்தர் நெஞ்சு வலின்னு வந்து அட்மிட் ஆன வாரத்துல தான் அப்பா இறந்தாரு. மத்திய அமைச்சர் வந்தப்பவா? ஆமா மேடம். எங்க அப்பா ரொம்ப நல்லவர் மேடம். அவர் சாவு அநியாய சாவு. அந்த மரணத்தோட உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க மேடம். எங்க அக்கா நல்லவ. அவ சாவு அநியாய சாவு. அந்த மரணத்தோட உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க.
என்ன அப்படி பார்க்குற? எப்பவுமே நான் வந்து டிஃபன் எடுத்து வச்சாதான் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்களே எடுத்து வச்சு சாப்பிட்றீங்களேங்கிறியா? ஆமா. இனிமே நான் இப்படி தனியாக எடுத்து சாப்பிட பழகிக்கணும். அதுக்கு தான். ஏன்? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ இந்த வீட்டில் எனக்கு சேவை செய்யறதுக்கு இருக்க மாட்ட. அப்படின்னா அப்படின்னா நீ வேற வீட்டுக்கு வாழ போயிடுவேன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வேற வீட்டுக்கு வாழ போயிடுவேன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது புரியல. புரியாது. புரிஞ்சா என்ன மாதிரி ஆயிடுவல்ல. அதை விட இப்ப கிச்சனுக்கு போனியே, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க காஃபிக்கு பால் காய்ச்சின. அப்படியே காய்ச்சிருந்த பால்ல தயிர் வர ஊத்துன. ரெண்டுல எது முதல்ல செஞ்ச? கேட்கறல்ல, பார்த்துக்கிட்டே இருந்த. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. ஏற்கனவே காய்ச்சின பால் வெதுவெதுப்பா இருந்தது. அதுல உங்க காஃபிக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு பாக்கி பால்ல ஒரே ஊத்துன. அதுக்கப்புறம் என் காஃபிக்கு பால் காய்ச்ச, பாலை அடுப்புல வச்ச. கரெக்டா? ஆமா. அதத்தான் மன்மத சகுனம்னு சொல்றான் பஞ்சாங்கத்துல. மன்மத சகுனமா? ஆமா. மன்மத சகுனம்ல தான் குளிகன் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும்போது கெட்ட மனைவியோட மனசு சஞ்சலப்படும். அப்படி சஞ்சலப்படுற மனசு முதல்ல திரியிற வேலையில தான் ஈடுபாடு காட்டும். அதனாலதான் பால் இருக்க நீ முதல்ல தயிருக்கு உரம் ஊத்துன. சனியின் சுக்கிரன் குளிகன் குரலுக்கு செவிசாய்க்கும் வேளையில் பிரித்தறிய உறவு கேளியாக்குங்கிறான் சுக்கிரன் காமசூத்திரன். என்ன சொல்ல வரீங்க நீங்க? இன்னைக்கு உன்கிட்ட போன்ல பேசினது ஆனா பெண்ணா? ஆண் தானே? ஆமா. நினைச்ச. பேர் என்ன சொன்ன? பேர் சொல்லல. ஏதோ ரிப்போர்ட்டர்னா. அவன் சொன்னதில்ல, இல்ல அவன் பேச்சல எங்கேயோ ஒரு இடத்துல உனக்குள்ள இனம் புரியாத உணர்வா ஜும்முன்னு ஏதாவது ஆச்சா? நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியலைங்க. களத்திர தோஷ பொண்ணு நீ. 8ல சூரியன் ஓங்காரமா இருந்த போது பிறந்தவ. உனக்கு 35 வயசு ஆகும்போது கண்டிப்பா சனியும் சுக்கிரனும் கஷ்டத்தை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி. தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுக்கு உனக்கு நேத்திக்கு 35 வயசு முடிஞ்சு இன்னைக்கு 36 தொடங்குது. சனியும் சுக்கிரனும் நேர்கோட்டுல சந்திக்கிற நாள் இன்னைக்கு. கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு வலை விரிச்சிருப்பாங்க. எனக்கு யாரு வலை விரிப்பாங்க? ஏன் விரிப்பாங்க? நீங்க இப்படி பேசுறதுனாலதான் எனக்கு பிபி ஏறுது. போய் பேச்ச மாத்தாத. 3ல சந்திரன் இருக்கிறவனி. அப்படி இருக்கிற யாருக்குமே பிபி கூடுறதோ உஷ்ணாதிபத்தியமோ இருக்காது. நீ சும்மா டென்ஷனா இருக்கிற மாதிரி போய் சொல்ற. ஏங்க, என்னங்க உங்க பிரச்சனை? டைரக்டா சொல்லுங்க. உனக்கு வேற வாழ்க்கை அமைய போற காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியும்படியா சொல்லுங்க. அதுக்கு நீ முதல்ல உண்மைய சொல்லணும். என்ன உண்மை? என்ன உண்மைன்னு கேக்குறேன்.
ஃபோனில் நீ அந்த பையனோட பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மயில் இறகால உள்ளங்கால தீண்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு இடத்துல சரக்குன்னு பத்திக்குச்சா இல்லையா? கடவுளே, அவன் என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சோ இதை இவர் அப்படியே சொல்றாரே. இப்ப நான் என்ன பண்றது? அந்த ஃபீலிங்கை மட்டும் எனக்கு சொன்னா போதும். உணர முடியலையா இல்ல ஃபீல் பண்ணத சொல்ல தெரியலையா? தெரியலங்க எனக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும். இன்னைக்கு ஃபோன் பண்ண பையன் என்னை சந்திக்க வர்றதுக்கான காரணம் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறது தான். முறைச்ச பிரயோஜனம் இல்லை. இதை நான் சொன்னா நம்பவே மாட்டேன். வேணும்னா வர்றவனை விசாரி. அவன் டேட் ஆஃப் பர்த் 7th February 1987 தான் இருக்கும். பிறந்த டைம் ராத்திரி 11 இருந்து 12 இருக்கணும். அப்படி இருந்தா அவன் கூடத்தான் நீ ஓடி போக போற. என்ன தலைய குனிஞ்சிட்ட? ஏன் அழற? 13 வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு என்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. எனக்கு கூட தான் வருத்தமா இருக்கு. யாரோ முன்ன பின்ன தெரியாத, அதுவும் என்னை விட சின்ன பையனோட நான் ஓடி போயிடுவேன்னு நீங்க சொல்றத கேக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படிதான் இருக்கணும். ஆனா நடக்கிறத ஏத்துக்கிறதும் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வாழ்றதும் மனுஷனுக்கு கை வந்த கலை. என்ன நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்றேன். இதுல தப்பு என்ன இருக்கு? தப்பே இல்லைங்கிறீங்களா? எஸ். see, லைஃப் இஸ் a calculation. கண்டிப்பா மனுஷன் வாழ்க்கை கணக்கு விதிகளுக்கு உட்பட்டதுதான். அப்படின்னா இப்ப வர்ற பையன் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவானா? கண்டிப்பா. அவன் என்ன மயக்கி கூட்டிட்டு போயிடுவானா? 100% கூட்டிட்டு போயிடுவான். ஆனா அவன் டேட் ஆஃப் பர்த் நான் சொன்னதா இருக்கணும். 7/2/1987 ராத்திரி 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள பிறந்தவனா இருந்தா அவன்தான் உனக்கு சனியன். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. நிறைய பேரு வாழ்க்கையில யாரோட பரிச்சயம் தனக்கு கெடுதல் செய்யுங்கிறது தெரியாம பழகி மாட்டிக்குவாங்க. தெரியுமா உனக்கு? மத்தவங்க மாதிரி நானும் இருப்பேனாங்க. உன் விஷயத்துல நான் முன்னாடி இருந்தேன். நீ எனக்கு துரோகம் பண்ண போற தருணத்தை கால்குலேட் பண்ண காத்துக்கிட்டு இருந்த. அதனாலதான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நான் அந்த பையனோட ஓடி போயிடுவேனா? ஆமா. போக மாட்டேன்னா என்ன பந்தயம் கட்டலாம்? என்ன கட்டணும்? நான் இந்த வீட்ல மூச்சு அடக்கிக்கிட்டு செத்தாலும் சாவனே ஒழிய புருஷனுக்கு துரோகம் பண்றவன்னு ஒரு கெட்ட பேரோட வாழ மாட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? நீ தோத்துதான் போக போற. அத நினைச்ச சிரிச்ச. போ, போய் கதவை தர. ஒரு நிமிஷம். என் கால்குலேஷன்ஸ் கரெக்டா இருந்தா உனக்கு ஃபோன் பண்ண பையன்தான் வாசல்ல நிப்பான். வேணா பாரு. சாரி மேடம், ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், தெரியாம டெலீட் பண்ணிட்டேன், கொஞ்சம் சார் நம்பர் கொடுங்கன்னு கேட்டா கோவமே படக்கூடாது. சரியா? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்குவ, ஆனா பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேனே. என்ன சொல்றீங்க? நீ அவனை ஏதாவது கத்திட்டனா ஏன் முன்னாடி நீ அவனை அவமானப்படுத்தினதா அவன் ஃபீல் ஆவான். அது ரிவெஞ்சா மாறும். என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். நான் சாகணுமா? நீங்களே போய் கதவு தரங்க. வேணாம் வேணாம் வேணாம், நீயே தர.
நான் என்ன கேட்கணும் அதையாவது சொல்லுங்க. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் என்ன, முதல்ல அதை மட்டும் கேளு. மற்றதை நான் பேசிக்கிறேன். போ. குட் மார்னிங் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணது நான் தான் மேடம். அதுக்கு என்ன? அது ஃபோன் தெரியாம ரீபூட் பண்ணிட்டேன். நம்பர்ஸ்லாம் போயிடுச்சு. சார் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏன் மேடம்? சொல்லு, பரவாயில்ல. 7/2/1987. டைம்? ராத்திரி 11:45. ஏன் மேடம்? அடடே மணிமேகலை, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சார் இருக்காரா? ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரா? இருக்கான், உள்ள வா. இந்த வாரமெல்லாம் உன்னை பத்தி தான் டிவில பயங்கர நியூஸா இருக்கு. ஆமா, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல என் ஸ்பீச் தான் ஹைலைட்டா இருந்துச்சுன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. ஆமா ஆமா, நிஜமாவே நீ நல்லா பேசுனம்மா. உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஊரே மணிமேகலை எழுத்துக்கு எழுந்து நிக்குது. அந்த மணிமேகலை எனக்காக எழுந்து நிக்கணுமா? ஊருக்கே ராணியா இருந்தாலும் அண்ணனுக்கு தங்கச்சி தானே சார். அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உட்காரு. ஏழை மக்களுக்காக உன்னோட போராட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா சார், மீடியாவும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் நல்ல சப்போர்ட் பண்ணதுனால கோல் ரீச் ஆக முடிஞ்சது. அதெல்லாம் கிடையாது. மக்கள் விஷயத்துல உன்னோட சர்வீஸ் ஓரியன்டல் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாட்டும் ஆக்ஷனும் அதே அளவுக்கு வீரியமா இருந்ததுனால வேகமா ரீச் ஆக முடிஞ்சது. So all credits to you only. Thank you sir. It's okay. சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்க? உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும் சார். என்ன ஹெல்ப்? ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்ஸ் வராத கேசஸ் மேல நாம ஆக்ஷன் எடுக்க முடியுமா சார்? அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். கேஸ் என்ன? மர்டர் கேஸ். மர்டர் கேஸுக்கு கம்ப்ளைண்ட் லார்ஜ் ஆகலையா? ஆமா சார், 2 மர்டர் நடந்திருக்கு. 2லையுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு டெத் இன்சிடென்ட்டா தான் கேஸை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. அது ஒரு கன்சர்ன். அது மேல ஆக்ஷன் எடுக்கணும். எந்த கன்சர்ன் அது? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கன்சர்ன். எனக்கு தெரிஞ்ச கன்சர்னா? ஆமா சார். அதை விட ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இறந்து போன 2 பேரையும் உங்களுக்கு தெரியும். அப்படியா? ஆமா. இன்னொரு ஷாக் நியூஸ் கூட இருக்கு. அது என்னது? 2 மர்டர்ஸ் நடக்கும் போதும் நீங்க அந்த கன்சர்ன்ல தான் இருந்தீங்க. மை காட், விட்டா நானே கொலை பண்ணன்னு கூட சொல்லுவ போல இருக்க. மாட்டேன். ஏன்னா நீங்க நல்லவரு, நாணயமானவரு. அது தெரிஞ்சதுனால தான் இந்த கேஸ உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. யார் அந்த கன்சர்ன்? DZன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் குரூப் இருக்கு. ஆமா இருக்கு. அவங்க தான் அது. என்னம்மா சொல்ற? நிஜமா? ஆமா சார். ஜனவரி 28 அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல
அட்மிட் ஆனாரு. நீங்க தானே அவரோட டியூட்டி ஆபீசர்? வந்தாரா இல்லையா? ஆமா, வந்தாரு. பிப்ரவரி 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு, கரெக்டா? ஆமா, போயிட்டாரு. அந்த சமயத்துல அந்த கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அட்டெண்டர் ஆறுமுகநாதன், ஆம்புலன்ஸ் டிரைவர் வரதப்பன் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்படியா? எப்படி இறந்தாங்க? அட்டெண்டரை லிவர் ஃபெயிலியர்னு ஹாஸ்பிட்டலையே வச்சு முடிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை சொந்த ஊருக்கு போகும்போது ஆக்சிடென்ட் மாதிரி கொன்னுட்டாங்க. ஓஹோ, இதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகலையா? ஏன், நீங்க அங்கதானே இருந்தீங்க? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல யாரும் இதை இன்ஃபார்ம் பண்ணலையா? நான் 29ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் கமிஷனர் கூட வாடிவாசல்ல இருந்தேன். அதான் தெரிஞ்சுக்க முடியல. நீ சொல்லு. ஒருத்தருக்கு ஹெல்த் சரியில்லாத மாதிரி நடந்த மரணம், இன்னொருத்தருக்கு கவனக்குறைவால நடந்த விபத்து மாதிரி மரணம். ஆக்சுவலி போத் ஆர் மர்டர்ஸ். நீ எதுக்கு 2 மரணத்தையும் மர்டர்னு சந்தேகப்படுற? காரணம் இருக்கு சார். இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. ஆறுமுகநாதனோட டாக்டர் வந்து அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்கும்போது அவர் எப்படி இறப்பாருன்னு கேட்டேன். விசாரிக்கும் போது எனக்கும் அது மர்டர்னு தெளிவாயிடுச்சு. புரியல, என்ன தெளிவாச்சு? ஒரு நிமிஷம் சார். இதையும் ஒரு வாட்டி பாருங்க சார். என்ன இது? அட்டெண்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பத்தி நான் விசாரிக்கும் போது இது லஞ்சம் கொடுத்து நடத்தப்பட்டதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆமா. அவங்க மர்டர்ஸ்க்கு பின்னால மினிஸ்டரோட ஏதோ ஒரு சீக்ரெட் லிங்க் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. யார் பேசிக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ் பேச்சையெல்லாம் நம்பி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் மேல ஆதாரம் இல்லாம ஆக்ஷன் எடுக்க முடியுமா மணிமேகலை? எடுக்கணும் இல்லையா சார்? ஆதாரம் இல்லாம அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுத்தா அவங்க பெரிய அளவுல நஷ்டஈடு கேட்டு கேஸ் போடுவாங்க. அப்பாவி ஏழை ஜனங்க 2 பேர் உயிரோட அவங்க விளையாடி இருக்காங்க. அப்படியே விட்டு சொல்றீங்களா சார்? அப்படி இல்ல, ஆதாரபூர்வமா ஏதாவது நம்ம கைக்கு வேணும். அப்படின்னா நான் மினிஸ்டர் பக்கம்தான் ஆராய போகணும் இல்லையா? ஏன் மினிஸ்டர் பக்கம்? மினிஸ்டர் விஷயத்துக்காக தான் இந்த 2 கொலையையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பண்ணி இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். நீ ஏன் இப்படி சந்தேகப்படுற? அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வேற ஏதாவது பகை இருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க. அவங்க மேல பகை தீக்கணும்னா எப்பவோ தீர்த்திருக்கலாம்ல. இந்த குறிப்பிட்ட சமயத்துல ஏன் தீக்கணும்? நீங்களே சொல்லுங்க. தெரியல, என்னன்னு நீயே சொல்லு. மினிஸ்டரும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் பேசின ஏதோ ஒரு ரகசியம் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு சார். என்ன சொல்ற? ஆமா சார், என் யூகம் எப்பவுமே கரெக்டா இருக்கும். வேணும்னா பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் மினிஸ்டரும் பேசின விஷயத்த இவங்க 2 பேரும் கேட்டுட்டாங்க. விஷயத்த வெளியே சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை, பயந்து போய் கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மையா இருக்கும். அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? ஆமா சார். என்ன சொல்ற? என் யூக சரி, விசாரிங்க. நான் பார்த்ததுக்கு சமம். மினிஸ்டர் இதுல கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்காரு. இதுல மினிஸ்டர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு நீ எப்படி சொல்ற?
அது வந்து ஹலோ. யார் பேசுறது? மணிமேகலையா? ஆமா, நீங்க யாரு? உனக்கு உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? சார், யாரோ மிரட்டுறாங்க சார். போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ண. பத்திரிக்கை ஆபீஸுக்கு வந்தோமா, பப்ஸ சாப்பிட்டோமா, டீய குடிச்சோமான்னு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன கேடு? என்ன வேணும் கேளு. என்ன வேணும் உங்களுக்கு? மினிஸ்டர் விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? செத்தவங்க என்ன உன் சொந்தக்காரங்களா? மரியாதையா சொல்ற, இதோட நிறுத்திடு. அந்த 2 பேர் சாவு விஷயத்தை கிளறக்கூடாது. மீறி கிளர்ன 8ல சுக்கிரனும் 10ல சூரியனும் நிக்கிற அன்னைக்கு உன் விதி 3ல கேதுவ பார்க்கும். என்னது? புரியலையா? நாங்க உன்னை கொலை பண்ணி அடக்கிடுவோன்னு சொல்றேன். வாடி போன. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த வாய்ஸ் எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டிருக்கீங்க சார்? அதான் யோசிக்கிறேன். மினிஸ்டர் வீட்லயா? தெரியல, ஆனா புடிச்சிடுவேன். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சார்? என்ன? அந்த ஆள் பேசும்போது 8ல சுக்கிரன் 10ல சூரியன் ஏதேதோ பேசினா கவனிச்சிங்களா? கவனிச்சேன். அத வச்சு ஆளை மடக்கிடலாம் சார். எப்படி சொல்ற? எங்களுது ஜோசிய ஃபேமிலி தானே சார். என்னது? மினிஸ்டருக்கு ஜோசிய சம்பந்தப்பட்ட நண்பரோ இல்லைனா ஆஸ்தான ஜோசியரோ இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்? அவங்க தான் மிரட்டுறாங்க சார். அப்படியா? ஆமா சார். ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்க 29th இருந்து 3rd மினிஸ்டரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களான்னு தேடணும். வெரி குட். ஓ மூளை நல்லாவே வேலை செய்யும். நீ போ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓகே? ஓகே சார். ராகினி, பத்திரிக்கை ஆஃபீஸில் உனக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு சொன்ன? 16,000 சார். போதுமா? பத்தல சார். ஆனா என்ன பண்றது, வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் மேனேஜ் பண்ணோம்ல. அது சரிதான் சார். ஜாதகங்களா பாக்குறீங்களே, எனக்கு வேற நல்ல வேலை கிடைக்குமா? நான் சொன்னா நம்புவியா நீ? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? பாக்குறதுக்கு தான் தெரியாதே தவிர விஷயம் மட்டும் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சார். எது? ஜோசியம்தான். அதனாலதான் அதை பத்தி நெட்ல எழுதுறதுக்கு உங்க சைட் சஜஷன்ஸ் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். பார்த்தா நான் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். ஆமா சார். உன்னது யோக ஜாதகம். நிஜமா சார்? ஆமா, உன்னோட இந்த கை யோகக்கார கை. அப்படியா சார்? தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கட்டும் சார். அப்ப எனக்கு பெரிய வேலை கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கல்யாணம் ஆகணும். கல்யாணமா? ஆமா சார். கல்யாணம்னா லவ் மேரேஜா அரேஞ்சா சார்? இப்பெல்லாம் அரேஞ்சு மேரேஜ் அரை நாள்லயே கட் ஆயிடுது. உன்னது லவ் மேரேஜ் தான். ஐயோ. என்னாச்சு சார்?
எனக்கு என் வயசு பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு என்ன சார் பண்றது? ஏன் ஆன்ட்டிகளை தான் பிடிக்குமா? ஐயோ, என்ன எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதான் உன் கை சொல்லுது. கை அது கூட சொல்லுதா? எல்லாமே சொல்லும். உன் பேர் என்ன சொன்ன? மதன் சார். அது போய் உங்க அப்பா அம்மா உனக்கு வச்ச ஒரிஜினல் பேரு மன்மதன். கரெக்டா? ஐயோ, ஆமா சார். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எங்க தாத்தா அவர் மேனேஜர் மன்மத ராவ் ஞாபகமா தான் எனக்கு மன்மதன் பேர் வச்சாங்கன்னு எப்பவோ சொன்னாங்க. ஐயோ, என் தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஓ மேடம், மேடம் இங்க வாங்க மேடம். அட வாங்க மேடம், இங்க வாங்க மேடம். என்ன இருந்தாலும் மேடம் நீங்க மேடம். ஆமா, ஏன் மேடம் காத்தால போன்ல நல்லா தானே பேசுனீங்க, இப்ப முகம் ஏன் இப்படி இருக்கு? நான் பேசும்போது அவ குறுக்க பேச மாட்டா. அது சரி. ஏன் சார் அவங்களுக்கு அப்படி ஒரு கண்டிஷன்? அவகிட்ட என்ன சொல்ல போற? மேடம் லக்கியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு சொல்ல வந்தேன் சார். ஏன்? சும்மா 2 வரியில அடுத்து அவங்களோட ராசி பலனை வச்சு அடிச்சு விடுற கிளி ஜோசியக்காரங்களே ஏகப்பட்ட பந்தா பண்றாங்க. நீங்க என்னடானா ஆதி முதல் அந்தம் வர பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறீங்களே. உங்கள மாதிரி ஒரு மனுஷன் கிடைச்சதுக்கு மேடம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்ல வந்தேன் சார். மேடம் நீங்களும் சாரும் செம்ம பேர் மேடம், சூப்பரா இருக்கீங்க. கேட்டியா தம்பி? சார், நீ என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தியா இல்ல என் பொண்டாட்டி இன்டர்வியூ எடுக்க வந்தியா? சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. மேடமை பார்த்ததும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன், பேசணும்னு மனசு கடந்து துடிக்குது சார். துடிக்கும் துடிக்கும். மேட்ருக்கு வா. என்ன இன்டர்வியூ எடுக்க போற? நீ சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்ட. அந்த போலீஸ்கார பயந்துட்டால? ஆமா, பயந்துட்டாரு. நீங்க சாப்பிடுங்க. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? பண்ணுவாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளுங்க. நீ ஏன் ரிப்போர்ட்டர் ஆன? நீங்க ஏன் ஜோசியரானீங்க? ஐயோ, அதுதான் நான் பண்ண தப்பு. அப்பா, அப்பா, நீங்க இப்படி அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டேன். இல்லம்மா, நான் ஜோசிக்காரன் ஆனதுதான் உங்க அக்காவை ஒரு ஜோசிக்காரனுக்கு கட்டி கொடுத்தேன். அப்பா அழாதீங்கப்பா. எவ்வளவு செல்லமா வளர்த்த அவளை கடைசியில சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டல்ல. அதாவது அவங்க வாங்கிட்டு வர வரம் பாது. நாம என்ன பண்ண முடியும்? நாம எது மாத்த முடியும்? நான் மாத்துவேன், எல்லாத்தையும் மாத்துவேன். அவனை ஜெயில போடுவேன். அதுக்காக நான் பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் இருக்கேன்ல. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? ஹலோ. ஹாய் மணி. ஹாய்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்னு தெரியுமா? நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. பதில் சொல்லு. என்னது? நேத்து ஏன் வரல? வர முடியாது, வேலையில ஹெல்டப் ஆயிட்டேன். என்ன வேலையா இருந்தாலும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தோம், வந்திருக்கலாம். நீ டேய், நீ லூசாடா? டாவா? பின்ன என்ன, மரியாதை கொடுத்தா ரொம்பதான் பண்ற. என்ன பண்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவ? எத்தனை வயசாச்சு உனக்கு? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எனக்கு 30 வயசாச்சு. உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு வீட்ல எல்லாம் தொல்லை பண்றாங்க. அதுக்கு
நான் என்ன பண்ணணும்? நீதான் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். நான் ஏன் பேசணும்? நான் உன்னதான் லவ் பண்றேன். பின்னாடியே சுத்தினா லவ் பண்றதா அர்த்தமா? இங்க பாரு மணி, நான் அழுதுருவேன். என்னை அழ விடாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து உனக்கு எப்பவாவது கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கா? லவ் பண்றேன்னு சொன்னா ஃபோன்ல என் கூட இப்படி வளவளன்னு பேசுறது கூட லவ் தானு எனக்கு தெரியும். விளையாடாத மணி, சீக்கிரம் எஸ் சொல்லு மணி. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் கட்டாயப்படுத்துறாங்க. ரோட்ல அலையிற எவளையாவது இழுத்துட்டு போய் தாலி கட்டிக்கோ. யார் வேணான்னா? என் மனசுக்கு பிடிச்சது நீதானே. 1000 திட்டினாலும் நீதான் என் மனைவின்னு என் மனசுல ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் செஞ்ச பாவத்தோட பரிகாரம் கூட சொல்லலாம். சீக்கிரம் ஒத்துக்க மணி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாவே இருப்பேன். தம்பி, சார், நான் மணிமேகலுடைய அப்பா. சாரி சார், சாரி சார். சார் எல்லாம் வேண்டாம், வாய் நிறைய மாமானே கூப்பிடு. தேங்க்யூ 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 சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. வீட்டுக்கு வாப்பா, உட்காந்து பேசலாம். சரிங்க மாமா, வச்சிடுறேன். ஓகே. இவர் ஏன் வந்திருக்காருன்னு தெரியலையே. என்னன்னு விசாரிப்போம். சார். வணக்கம் மணிமேகலை. வாங்க சார், உள்ள வாங்க. அன்னைக்கு நான் உன்னை இறக்கி விடும்போது இது சின்ன வீடா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா வீடு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஆமா சார். வாடகை எவ்வளோ? வாடகை இல்ல சார், லீஸ். ஓ, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு லீஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நீ பணம் வச்சிருக்கியா? அப்பா பத்திரிக்கையில சப் எடிட்டர். அக்கா இறந்ததும் அப்செட் ஆயி வேலையை விட்டுட்டாரு. அந்த பணம் வந்ததும் இங்க அட்வான்ஸா கொடுத்துட்டோம் சார். ஓஹோ. உனக்கு பத்திரிகை ஆபீஸ்ல எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க? 28 ரூபாய் சார். நீயும் அப்பாவும் தான் இந்த வீட்ல இருக்கீங்களா? ஆமா சார். அப்பா எங்க? தூங்குறாரு சார். நான் இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியல சார். இந்த வீட்டை நீ காலி பண்ணிடு. என்ன சார் சொல்றீங்க? வீட காலி பண்ணணுமா? ஆமா. நீயும் உன் அப்பாவும் இங்க இருந்தா உங்களுக்கு டேஞ்சர். ஏன்? நீ என்கிட்ட கொடுத்த ஹாஸ்பிட்டல் கேஸ நான் ஓபன் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமா. கமிஷனர் கிட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஓ, சூப்பர் சார். என்ன சார் இந்த கேஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இறங்கிட்டீங்க? ஏன் லிமிட்ல நான் ஊர்ல இல்லாத நேரத்துல ஒருத்தன் கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா விட்டுருவேனா? அவன் என்ன கிரைம் பண்ண பிளான் பண்றான்னு எனக்கு தெரியணும்ல. அது சரி, அதுக்கும் என்ன வீட காலி பண்ண சொல்றதுக்கும் சம்பந்தம் என்ன சார்? இருக்கு. முதல்ல உட்கார்.
இது பெரிய கேஸ். நீயும் அந்த அட்டெண்டர் ஆறுமுகநாதனோட பொண்ணும் சேஃப்டியா இருக்கணும். எனக்கு சேஃப்டினா? ஏன் கஸ்டடியில நீங்க 2 பேரும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணும். சரியா? சரிங்க சார், இருக்கும். அப்புறம் நான் சொன்ன அந்த ஆளை பத்தி விசாரிச்சுங்களா? யாரு? ஜோசியக்காரனா? ஆமா சார். விசாரிச்சுட்டேன். முதல் கட்ட விசாரணையில ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது நீ கெஸ் பண்ணதுதான். என்னது சார்? மினிஸ்டர் நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆனது ஒரு டிராமா தான்னு தெரிய வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அவருக்கு ஏற்கனவே ஃபேஸ் மேக்கர் தான் இருக்கு. அப்புறம் எப்படி நெஞ்சு வலி வரும்? அதென்ன, அந்த ஆள் எதுக்காக அந்த மாதிரி போய் சொல்லி இங்க வந்து அட்மிட் ஆகணும் சார்? அதுவும் நார்த்ல அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இங்க சென்னையில வந்து ஏன் அட்மிட் ஆகணும்? அதான் சார் நானும் கேக்குறேன். அதுதான் விஷயம். அந்த ஆளுக்கு மேல் இடத்துல சம் பிரஷர். போஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓஹோ. அது சம்பந்தமா தன்னோட ஆஸ்தான ஜோசியர்கிட்ட ஒரு பூஜை பண்ற ஐடியாவை பத்தி பிளான் பண்ணியிருக்கான். அது சரி. மினிஸ்டரோட போனை அங்க டேப் பண்றாங்க. எங்க போனாலும் கட்சி ஆட்கள் உளவு பார்க்கறாங்க. அதனால தன்னோட ஜோசியர் ஊர்லயே பேஷண்டா வந்து அட்மிட் ஆயிட்டான். அந்த ஜோசியர் சென்னைக்காரரா? ஆமா. அதனாலதான் ஜோசியர் வந்து பார்த்தாலும் யாருக்கும் தப்பா தெரியல. ரகசியமா எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களே சார்? ஆமா, அந்த ஜோசியர் மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவன். சென்னையை சேர்ந்தவன். அவர் யார் தெரியுமா? தெரியாது. சிவசங்கரமூர்த்தி. வேற யாரும் இல்ல, உன் அக்கா வீட்டுக்காரர் தான். அவர் எங்க இருக்காரு இப்போ? தெரியாது சார். அக்காவோட அவர் வாழ்ந்த வீட்ல அவர் இல்ல, இப்போ மாறிட்டாரு. புது வீடு எனக்கு தெரியாது. போன் நம்பர் இல்லையா? இருக்கு சார். போன் போடு அவருக்கு. என் நம்பர்ல இருந்து வேண்டாம் சார். ஏன்? அக்கா டெத்துக்கு அப்புறம் அப்பா நானு 2 பேருமே அவர்கிட்ட பேசுறது இல்ல சார். ஓஹோ. சரி, நம்பர் சொல்லு, நான் பேசுறேன். 9600140508. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, யாரு? ஜோசியர் சிவசங்கரமூர்த்தி இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? என் பேரு மகாதேவன், போலீஸ் ஆபீசர். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேரடியா சந்திக்கலாமா? என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விஷயம் தெரிஞ்சாதான் பேசுவீங்களா? அக்கா, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் சரியான பாடம் கத்து கொடுப்பேன். அதுக்கு முதல் தவணையா உன் புருஷனை மாட்டி விட்டுட்டேன். பாரு என்ன நடக்க போகுதுன்னு. உங்ககிட்ட சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்க போறேன். கேளுங்க. பெரிய பிசினஸ் மேக்னெட் எல்லாரும் நீங்க குறிச்சு கொடுத்த தேதி அன்னைக்கே கம்பெனியை ஓபன் பண்றாங்க இல்லையா சார்? ஆமா. அந்த கம்பெனி சிறப்பா செழிப்பா உருவாகுது இல்லையா சார்? ஆமா. குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வேலையை தொடங்கினா இந்த தொழில் சிறப்பா வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதான் கால்குலேஷன். எப்படி பண்றீங்க சார் அந்த கால்குலேஷனை? அது பஞ்சபூதங்களோட சுழற்சியை வச்சு கணிக்கிற கணிப்பு. அந்த கணிப்பு எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது சார்? வரும், அதுல தப்பே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடு எடுத்துக்கங்க. இந்த வீட்டை கட்டும்போது முதல்ல ஒரு கல்லுல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா சார்.
அந்த கல்லை எந்த திசையில எந்த பக்கம் பார்த்து எந்த நோக்குல மேல் நோக்கா கீழ் நோக்கா கால்குலேஷன் பண்ணி கட்டணும். அந்த விஷயம் தெரியுமா? தெரியாது சார். அதெல்லாம் பூமி பூஜை முடிஞ்சதும் கோலம் போடும்போது பேசுவாங்க. நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானே தெரியல. இவர் வேற இவனை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளதான் டார்ச்சர் பண்றதெல்லாம் இவன் கூட என்னடான்னா நல்லா பேசிட்டு இருக்காரு. வாயு மூலையில முதல் கல்லை எழுப்புனா வேகமா வளர்ற கட்டிடம் ஈசானிய மூலையில முதல் கல் எடுத்து வச்சா இருண்டுரும். சில பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்ச உடனே மலமலன்னு வளர்ந்துரும். சிலது வருஷ கணக்குல படுத்தே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கேன் சார். அந்த மாதிரி சில சூட்சமங்கள் வியாபார விஷயத்துக்கும் இருக்கு. அதை நான் கரெக்டா கால்குலேட் பண்ணி செய்யறதுனால அது செழிக்குது. எல்லாரும் என்னை தேடி வராங்க. பிரமாதம் சார். உண்மையிலேயே இந்த ஜோசியம் அவ்வளோ பவர்ஃபுல்லா சார்? எதுவுமே நம்பிக்கை தான். நீ நம்புறல்ல? 100% நம்புறேன். அப்போ உனக்கு ஜோசியம் பலிக்கும். நம்பாதவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன சார்? நம்பாதீங்க. அவங்கள மூக்கு உடைக்கிற வைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஜோசியத்துக்கு உதாரணமா உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா சார்? தாராளமா முடியும். என்ன சொல்றீங்க சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒரு குழந்தைய காப்பாத்த போய் ஜூவுக்குள்ள புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு பையன் செத்தானே, அந்த வீடியோவை பார்த்திருக்கியா? பார்க்கல சார். அந்த லிங்கை உனக்கு அனுப்புறேன், நீ பாரு. அந்த பையனை புலி அடிச்சு கடிச்சு சாகடிக்கும். சுத்திலும் மனுஷங்க இருந்தும் காப்பாற்ற முடியல. நான் அந்த பையனை தேடி அவன் ஊருக்கு போனேன். எதுக்கு சார்? அவன் ஜாதகத்துல புலி அடிச்சு மரணம் அப்படின்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனேன். இருந்ததா? இருந்தது. இருந்ததா? ஆமா. அதுவும் சரியா அந்த வயசுல, அந்த திசையில, அந்த புத்தியில. காட்டு விலங்குகளான புலி அல்லது சிம்ஹம் போன்ற அகன்ற மிருகம் அடித்து மரணம்னு அவன் ஜாதகத்துல இருந்தது. நம்பவே முடியல சார். அந்த பையன் அட்ரஸ் தர, நேரடியா போய் விசாரிச்சுக்கங்க. அதே மாதிரி கேரளாவில் யானை மிதிச்சு ஒரு பையன் இறந்தான். அவன் ஜாதகத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவன் மரணமும் ஜாதகத்துல கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு. உங்க மரணம் எப்போன்னு உங்க ஜாதகத்துல குறிக்கப்பட்டிருக்கா சார்? ஏய், என்ன இப்படிலாம் கேட்குற? எப்படிலாம் கேட்குறேன்? உங்க டெத்து எப்பன்னு கேட்டேன். என்ன பேச்சு திசை மாறுத? இல்ல சார், கரெக்டா தான் கேட்டேன். ஊர்ல இருக்கிற மரணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதா சொல்றீங்களா சார்? உங்க மரணம் யாரால எப்போன்னு ஆராய்ச்சி பண்ணீங்களா? என்ன பேசுற நீ? ஏன் பண்ணல நீங்க? ஏய், யார் நீ? ஆ? உங்களை கொல்ல ஒருத்தனும் இல்லைன்னு திமிரு இல்லையா? ஏய், என்ன என்ன பேசுற நீ? உங்களை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சார். என்ன பண்ற நீ? விடு. ஹாய் ராகினி மேடம். என் கூட வர்றதுக்கு நீங்க தயாரா? நில்லு. என்ன டிராமா இதெல்லாம்? டிராமாவா? பின்ன இல்லையா? யார் அந்த பையன்? அதான் நீங்க சொன்னீங்களே ஏன் லவ்வர்னு. புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவங்க யாரும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பரவாயில்ல. அவன் உன்னை கொன்னுட்டு உன்கிட்ட இருக்கிற காசையும் எடுத்துட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ? என் தலை எழுத்து அதான்னு நினைச்சுக்கிறேன். உங்ககிட்ட வரமாட்டேன். இந்த வீடியோவை எப்படி எடுத்தீங்க? வேணும்னு எடுக்கல சார்.
அது சார்ஜிங் போடும்போது வீடியோ மோடு ஆன் ஆயிடுச்சு. லக்கிலி அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எனக்கும் அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம் சார். தானா வீடியோ மோட் ஆன் ஆயிடுச்சா என்ன? ஆமாம் சார். அது சரி. உங்க வைஃப் அப்ப போனவங்க எப்ப திரும்ப கிடைச்சாங்க? உயிரோட கிடைக்கல சார். பின்ன குரோம்பேட் ரயில்வே ட்ராக்ல 2 துண்டா கிடைச்சா. கேட்டா விரக்தியில ட்ரெயின் முன்னாடி குதிச்சிருந்தாதான் அப்படி ஆக சாத்தியம்னு ரயில்வே போலீஸ் சொன்னாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பாடி கிடைச்சப்போ கம்ப்ளைண்ட் ஆனதுதான். நான் பாடியை பத்தி கேட்கல, காணாம போனப்ப கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், காணாம போனப்போ கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் சார்? இல்ல, ஃபேமிலியில எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணோம். ஓஹோ, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க மனைவி ராகினிய யாரு கொலை பண்ணிருப்பாங்க? நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு ஒரே ஒருத்தன் மேல டவுட் இருக்கு சார். யார் அது? அந்த ராகினியோட லவ்வர் ஒரு பையன் இங்க வந்தான். அவன் பேரு சந்தோஷ் ராமசுப்ரமணியம். அவன் மேலதான் டவுட். ஐயோ, இவன் என்ன நம்மள மாட்டி விடுறான்? கையை அவுத்து விடு முதல்ல. நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதிர மதன். என் பேரு மதனே இல்ல சார். மதன் இல்லையா? இல்ல, என் பேர் வேற. மதன் சொன்ன? நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் என் கையை பிடிச்சுக்கிட்டே உன் பேரு மதன் இல்ல 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 மன்மதன் அப்படின்னு ஏதேதோ கதையெல்லாம் சொன்னீங்க. ஏதோ எனக்கு நீங்க தான் பேர் வச்ச மாதிரியோ. கதை விட்டனா? ஆமா, என்ன நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதை விடுறதுனால நாங்க எல்லாம் ஆன்னு வாயை திறந்து கேட்டுக்கிறோம். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? உன் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ் ராமசுப்ரமணியம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு. எதுக்கு சாரி? இவ்ளோ நேரமா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் தம்பி. அப்படியா? என்னன்னு தப்பா நினைச்சீங்க? இந்த ஒரு வாரமா இவர் என்ன பண்ற டார்ச்சரால நான் உன்னை தப்பா நினைக்க வேண்டியதாயிடுச்சு தம்பி. டார்ச்சரா? என்ன டார்ச்சர் பண்ணாரு? என்னன்னு சொல்லுவேன்? மறைமுகமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் செத்தா அப்படின்னு முதல்ல சொன்னாரு. ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ வாழ போற இடம் இது கிடையாது, அது ரொம்ப பெரிய இடம் எனக்கு தெரியும்னாரு. என்ன சொல்வேன்னா? அது எப்படி? இங்க தானே வாழ்றதுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் இது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல கேளு அவர்கிட்ட. இன்னைக்கு காலையில நீ போன் பண்ணதுல இருந்து எனக்கு மகா டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகா டார்ச்சர்னா? உன் கூட நானு இவரை விட்டுட்டு என் கூட இவரை விட்டுட்டு ஒரு பொண்ணு புருஷன் வாயில இருந்து கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன் தம்பி. என் கூட இவரை விட்டுட்டு முழுசா சொல்லுங்க மேடம். என்ன விட்டுட்டு உன் கூட ஓடி வந்துருவான்னு சொன்ன. ஏன் அப்படி சொன்னீங்க? அவ ஜாதகம் அப்படி இருக்கிறதுனால தான் சொன்னேன். சும்மா ஜாதகம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கும். என்ன சொல்லுவ? ஏன் என்ன கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா நான் 35 வயசுல வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடுவேன்னு? தெரியும். தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தாலி கட்டின பொண்டாட்டி
நம்ம கூட 13 வருஷம் குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் யாரு கூடயாவது ஓடி போனா எப்படி ஓடுறான்னு எனக்கும் தெரியணும் இல்லையா? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு அமையும்? மேடம், இந்த ஆள் என்ன சைக்கோவா மேடம்? பாருப்பா எப்படி பேசுறாருன்னு. இந்த ஆள் கூட எல்லாம் நீங்க எப்படி இத்தனை வருஷம் குப்பை கொட்டினீங்க மேடம்? ஏய், யாரா நீ? எதுக்கு என்னை கட்டி போட்டிருக்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, யாரா நீ? நீங்க தான் இந்த உலகத்துல சகலத்தையும் கரைச்சி குடிச்சவராச்சே. சொல்லுங்க எங்க பந்தத்தை பத்தி. என்ன 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன? மேடம், உங்க வீடு எங்க இருக்கு மேடம்? வீடா? அதான் மேடம், உங்க அப்பாவும் தங்கச்சியும் இருக்கிற வீடு. அரும்பாக்கத்துல இருக்கு. நீங்க போய் உங்க துணிமணி எல்லாம் ஒரு பேக்ல எடுத்து வச்சு கொண்டு வாங்க. எதுக்கு? இந்த ஆள் கூட வாழ்றதை விட மான மரியாதையோட ஏதாவது கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம் மேடம். நீங்க போய் பேக் எடுத்துட்டு வாங்க, நான் வெளியே பைக்ல வெயிட் பண்றேன். என்ன அப்படி பாக்குற? நில்லு. என்ன டிராமா இதெல்லாம்? டிராமாவா? பின்ன இல்லையா? யார் இந்த பையன்? அதான் நீங்க சொன்னீங்களே என் லவ்வர்னு. லவ்வர் தான். என்ன இப்போ? நீ சொல்லிதான் வந்து என்ன கட்டி போட்டானா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, அது போதும். நமக்கு கல்யாணமாகி 13 வருஷம் ஆச்சு தெரியுமா? நல்லாவே தெரியும். வாழ்க்கையில என்னைக்காவது இந்த 13 வருஷத்துல உனக்கு ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கனா? என்ன வெச்சாலோ வெக்காட்டாலோ எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். டிராமா ஆடாதீங்க. அவன் கூட தான் வாழ போறியா? ஆமா, ஆமான்னே வச்சுக்கோங்க. லவ்வரை வச்சு கட்டி போட்டதால ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். அந்த தைரியம் தானே உனக்கு? கட்டி போடலைனாலோ இன்னும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நில்லு. உன்ன மாதிரி புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவங்க யாரும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பரவாயில்ல. அவன் உன்னை கொண்டுட்டு உன்கிட்ட இருக்கிற காசையும் எடுத்துட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ? என் தலையெழுத்து அதான் நினைச்சுக்கிறேன். உங்ககிட்ட வரமாட்டேன். ஏய், ராகினி, கதவு திறக்காது ராகினி. வெளியில பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கீங்களா? ஆமா. ஏன்? சந்தோஷ், நமஸ்தே மேடம். இந்த ட்விஸ்ட நீங்க எதிர்பார்க்கல. நீ நீ என்னோட ஆளுதான் இவன். ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கான். ஹீரோ ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு பூஜைய ஃப்ரீயா பண்ணித்தரேன்னு நான் சொன்னேன். அதுக்கு கைமாறா இந்த மாதிரி நடிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நடிச்சு என் கையில ஒரு எவிடன்ஸ் வர மாதிரி பண்ணிட்டான். வெல் டன் மை பாய். தேங்க்யூ சார். உள்ள என்னோட பேக் இருக்கு, அதுல செக் புக் இருக்கு, எடுத்துட்டு வா. ஓகே சார். சார்
சார் இதெல்லாம் எதுக்கு சார்? இது என் அன்புக்காக வச்சுக்கோ. என்னோட ஃப்ரெண்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் உன்னை வச்சு படம் எடுப்பார். நீ தான் அதில் ஹீரோ. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ எப்போவுமே லைம் லைட்லேயே இருக்கிற மாதிரி, ஜனங்க உன் படம்னா ஓடி வந்து பார்க்குற மாதிரி நான் ஒரு பூஜை பண்ணி தாயத்து கட்டுறேன். அது ஏன் பொறுப்பு. சரியா? ஓகே சார். அப்போ நான் கிளம்பிட்டேன். முன்வாசல் போட்டி இருக்க, பின்வழியா போ. ஓகே சார். சார் ஒரு வார்த்தை மேடம் கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் சார். சொல். இந்த மாதிரி ஒரு நல்லவருக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ச்சே! என்ன பார்க்குற? நீ எனக்கு துரோகம் பண்றன்னு அவகிட்ட ஒரு சின்ன பொய் சொன்ன. உண்மையிலேயே யார் கூடவாவது கான்டாக்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என் பொண்டாட்டிய யாராவது துணி எடுத்துக்கிட்டு வெளியில வான்னு சொன்னா கிளம்புறாளான்னு செக் பண்ணணும்னு சொன்ன. அதுக்காக நீ ஒரு சின்ன டிராமா ஆடணும்னு கேட்டுக்கிட்ட. ஆடிட்டு போயிட்ட. நீ கிளம்பிட்ட. எதுக்காக இதெல்லாம்? அதிர்ஷ்டத்துக்காக. புரியல. என்ன அதிர்ஷ்டம்? நானும் சென்ட்ரல் மினிஸ்டரும் ஒரு சிறப்பு பூஜை பண்றோம். அதுக்கு? ஐஸ்வர்யத்துக்காக பண்ற பூஜை. அது எப்படி? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரத்தத்துக்காக. ரத்தமா? ஆமா. நான் சொன்ன ஐஸ்வர்ய பூஜைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதக பொம்பளையோட ரத்தம் வேணும். அதால ஒரு காட்டேரிய குளிப்பாட்டினா நாங்க அதிர்ஷ்டசாலியாவே என்னைக்கும் இருப்போம். அதுக்கு? அந்த ரத்தம் கொடுக்க போற ஜாதக பொம்பளை யாரு தெரியுமா? யாரு? யாரு? நீதான். உன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து ரத்த காட்டேரிக்கு பூஜை பண்ண போற. அதுக்கப்புறம் உன்னோட டெட் பாடியை எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல போட்டுருவோம். என்கிட்ட நீயா வீட்டை விட்டு கள்ள காதலனோட ஓடி போன வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அந்த வீடியோவை அதுக்குள்ள உங்க வீட்டுல காட்டியிருக்க. யார் பார்த்தாலும் நீ யார் கூடவோ ஓடி போனதா நம்புவாங்க. யார் கூடவோ ஓடி போன உன்னை பற்றி வெளியில சொல்ல வேண்டாம்னு உங்க வீட்டுல அழுவாங்க. வெளியில சொல்லாம இருக்கணும்னா உங்க சின்ன பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். உன் இடத்துல உன் தங்கச்சி உன் ரத்த அபிஷேகத்தால ரத்த காட்டேரி கொடுக்க போற ஐஸ்வர்யமும் சிறப்பா என்னுடைய பாக்கிய நாட்களை ஆனந்தமா கழிக்க வைக்க போகுது. நீ எல்லாம் மனுஷன் தானா? இல்லங்கிறியா? சீ, மிருகத்தை விட ஈன பிறவி நீ. பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்திலேயே கடினமான வேலை. உன் கூட இருக்கிற நாள்ல கிடைச்ச விஷயத்தை விட உன் ரத்த பூஜையில கிடைக்க போற பலன் ரொம்ப பெருசு. கேவலமான ஜந்து நீ. பேசாத. நீ என்னை பத்தி எது சொல்றதா இருந்தாலும் தாராளமா சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இல்லாதவ. அது எல்லாமே நீ நினைச்ச மாதிரி ஆகும். ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு.
இத்தனை நாள் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க அவதான் என் அக்கான்னு உனக்கு தெரியலையா? சத்தியமா தெரியாது மணி. நான் ஒரு வாட்டி கூட அந்த வீட்டு பக்கம் போனதில்ல. போயிருந்தனா உன்னை எப்பயும் ஃபாலோ பண்றேன் நானு. உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஏம்மா அழுற? அங்க போனா மாமா ஒரு மாதிரியா பாக்குறாருன்னு போறதே இல்லப்பா. அக்கா கிட்ட சொன்னா அக்கா வருத்தப்படுவான்னு நாங்க போறத அவாய்ட் பண்ணிட்டேன். அவர் டார்ச்சரை தாங்கிக்கிட்டு நான் போயிருந்தேன்னா இவன் விஷயத்த சொல்லி இருப்பான். அக்கா சாவ தடுத்திருக்கலாம்ப்பா. நடந்தது நடந்து போச்சு தம்பி. மாமா, நீ அந்த வீட்ல என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே பேசியிருக்க. கரெக்டா எடிட் பண்ணா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீ யாரோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டேன்னு தான் நினைப்பாங்க. ஐயோ, இவன் இவ்வளோ கெட்டவனா? தெரியாம கோஆபரேட் பண்ணிட்டேனே. என்ன பண்ணது இப்போ? மாட்டி விட்டுருவானோ? வேணாப்பா, இங்க எப்படி எஸ்கேப் ஆயிடணும். அந்த வீட்டில் சாவியை மறந்து போனேனா அதை எடுக்க போனப்பதான் அவரோட அசல் ரூபம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்க இருந்தா டேஞ்சர்னு நான் உடனே வெளியேறிட்டேன். ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிருக்கலாம்ல. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல ஹெல்ப் பண்ண போய் நான் போலீஸ் கிட்ட மாட்டி பயங்கரமா அனுபவிச்சேன். அதனால தைரியம் பத்தல, ரிஸ்க் எடுக்க பயந்துட்ட மணி. என் பெரிய மக டெத்துக்கு நீ வந்தியாப்பா? வந்து மாமா. அவன் உன்னை பார்த்தானா? இல்ல, பார்க்கல. அப்பா யார கேக்குறாருன்னு புரிஞ்சுதா? தெரியுது, உங்க மாமா தானே. அவர் என்ன பார்க்கல. எனக்கு அப்பதான் ராகினி அக்கானோ அவரும் மாமானோ தெரிஞ்சது. நீ மட்டும் அந்த சம்பவத்தை பார்த்த உடனே என்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? எனக்கும் அதான் தோணுச்சு. ஆனா உங்க மாமாவை நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருந்துச்சு. அப்போ என்ன அவுட்டோர் ஷூட்டிங்க்கு அனுப்பி விட்டாங்க. போயிட்டேன். திரும்ப வந்த அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன். அப்பதான் டெத். அந்த பையனை ஒன்னும் சொல்லாதம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, உங்க மாமா இவனை யூஸ் பண்ணிக்கிட்டான். தெரியுது. அதே மாதிரி இவனை யூஸ் பண்ணி அவனை தூக்குல தொங்க வைக்கணும்பா. அத பத்தி அப்புறம் யோசி. சரிப்பா. ஐம் சாரி மணி. என்ன சாரி மணி? எத்தனை வாட்டி என்கிட்ட போன்ல பேசியிருக்க? ஆமா, பேசுனேன். ஒரு வாட்டியாவது இந்த விஷயத்தை பத்தி எங்க அக்கா பேரை சொல்லி பேசணும்னு சொன்னியா? அது வந்து நானா ஒரு யூகத்துல எங்க மாமா வலதான் அக்காவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு யோசிச்சு அவனை ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல முதல்ல அவனை மாட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் என் பிரச்சனைய ரைஸ் பண்ணி அவனை மாட்டி விடலான்னு கோத்து விட்டுருக்க. பார்த்தா என்கிட்டயே கையும் களவுமா ஆதாரம் இருக்கு. எனக்கு முதல்ல எல்லாம் தைரியம் வரல மணி. எப்ப வந்தாலும் எவனை பழிய தூக்கி போட்டானோ அப்பதான் பயம் வந்தது மணி. சாரி மணி. சாரி எல்லாம் வேண்டாம். இப்ப போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்ற. அவர்கிட்ட நடந்தத கரெக்டா சொல்லிட. சரியா? சரி.
சோ ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஊர்ல இல்ல. ஆமா சார், ஊர்ல இல்லை, நான் வெளியூர்ல இருக்கேன். இதெல்லாம் தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், நேபாள் லாட்ஜோட பில்ஸ். இந்த ப்ரூஃப் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இல்லை சார். அப்போ இந்த ப்ரூஃபும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். ஹலோ, இப்ப அந்த பையன் உன்கிட்ட இருக்கானா? ஆமா சார், என் கூட தான் இருக்கான். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண, அவனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லு. நான் விசாரிச்சுக்கிறேன். யார்கிட்ட சார்? உன்னோட மாமா கிட்ட. நாம ஏன் அவர்கிட்ட சொல்லி அவர் அலர்ட் பண்ணணும் சார்? அவனோட அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு தெரியணும் இல்லையா? நீ ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க சார். என்ன மிஸ்டர் சிவசங்கரமூர்த்தி, உங்க மனைவிய கொன்னுட்டீங்க போல இருக்கு. மினிஸ்டருக்காக நரபலி வேலையெல்லாம் பாக்குறியாமே. என்ன சார் சொல்றீங்க? ஏன் நான் சொன்னது புரியலையா? ஹலோ, நான் தான். சந்தோஷ் ராமசுப்ரமணி என்கிட்ட தான் இருக்கான். என்ன ஓ மச்சினிச்சி ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாளா? எனக்கு இப்போ ஃபோன் பண்ணது கூட ஆவாதான். இங்க பாருங்க சிவசங்கரமூர்த்தி, ஜோசியர் கலை கை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக சகலத்திலையும் நீங்களே கில்லாடின்னு நினைச்சிடக்கூடாது. சார் அது ஸ்டாப். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லுங்க சார், என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க சார். மினிஸ்டருக்காக ஓ மனைவிய நரபலி கொடுத்து நீ பண்ணுன ஐஸ்வர்ய பூஜைக்காக இன்ஸ்டன்டா நீ வாங்கின அமௌண்ட் எவ்வளவு? ஒன்னதான் கேக்குறேன். எவ்வளோ? 3 crores சார். 3 கோடிக்கு ஆசைப்பட்டு மனைவிய கொன்னுட்டல்ல? ஆமா சார். அவ ஜாதகம் என்ன? அவ்வளோ ஸ்பெஷல் ஜாதகமா? ஆமா சார். என்ன ஸ்பெஷல்? ஒன்னதான் கேக்குறேன், என்ன ஸ்பெஷல்? நாக பௌர்ணமி அன்னைக்கு நவகிரகங்கள் நேர்கோட்டில் சந்திக்கிற நேரத்துல பிறந்த பாவா தெய்வீக ஜாதகம். ஓஹோ, அந்த ஹாஸ்பிட்டல் அட்டெண்டரையும் ஆம்புலன்ஸ் டிரைவரையும் நீ தானே கொலை பண்ண? இல்ல சார், சத்தியமா நான் கொலை பண்ணல சார். இவ்வளோ ஒத்துக்கிட்ட, அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? ஒத்துக்கோய. சத்தியமா அந்த டிரைவரையும் அட்டெண்டரையும் நான் கொலை பண்ணல சார். எனக்கு தெரியும். என்ன அப்படி பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் தான் அவங்கள கொன்னேன்.
நான் ஒரு பெரிய பார்ட்டி கிட்ட பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி கலாட்டா கிரியேட் பண்றதுக்கு அட்வான்ஸ் வாங்கினத அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. அவங்கள காதும் காதும் வச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆளுங்களையே வச்சு அவங்கள முடிச்சது நான் தான். ஆனா லக்கிலி ஓ மச்சினிச்சி ஓ மேல கேச கோத்து விட்டுட்டா. அதனால நீயே குற்றவாளியா இருந்துட. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு. நீ ஒரு டிராமா ஆடி ஓம் பொண்டாட்டிய கொலை பண்ண, நான் ஒரு டிராமா ஆடி உன்னை கொலை பண்ண போறேன். ஓ மினிஸ்டர மிரட்டி பணம் பணம் வாங்க போறேன். எப்படி நல்லா இருக்கா? அவரோட வைஃப அவரே பணத்துக்காக கொலை பண்ண விஷயம் அவரோட வைஃப் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுச்சு சார். பாவம், அவங்க வந்தா எங்க அவமானம் ஆயிடுமோன்னு அவசரப்பட்டு விஷம் சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார் சார். சோ சேட். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், யாரோ யாரோ ஒருத்தன் தலையில இரும்பு தாடால அடிச்சிருக்கான். ஐயோ, யார் அந்த படுபாவி? நான் நினைக்கிறேன் அடிச்சவன் செத்துட்டான்னு. ஆனா சார், அவனுக்கு என்ன என்னாச்சுமா? சொல்லுமா மணிமேகலை, என்னாச்சு? நீங்க நேரடியா வாங்கல, வீட்டுக்கு கார் அனுப்பியிருக்கேன்.